நவீன ஊழல். திமுக என்றாலே ஊழல், நவீன ஊழல். இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி கட்டுறாங்க பாத்தீங்களா? அவங்களாம் முதல்ல பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுன்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேண்டிய ரியல் எஸ்டேட்காரங்க கூப்பிடுவாங்க, இந்த இடத்துல நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் கட்ட போகிறோம், நீ இடத்த வாங்க. அவர் ஒரு 100 ஏக்கர் வாங்குவார், 200 ஏக்கர் வாங்குவார். சும்மா அங்கே விலைக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 100 ஏக்கர், ஒரு 2 கோடி 5 கோடியில் வாங்கிடுவார். அப்புறம் என்ன பண்ணுவார், இவங்க பஸ் ஸ்டாண்டை அறிவிப்பாங்க. திமுக அரசு ஒரு பஸ் ஸ்டாண்டை அறிவிப்போம், நாங்கள் இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் நிலையம் எங்கே வேலை வாங்கினாலும் அந்த இடத்துல நாங்கள் பஸ் நிலையம் அமைக்க போகிறோம்னு அந்த ரியல் எஸ்டேட்கார அவர் பெரிய தியாகி மாதிரியும், பெரிய இந்த நாட்டுக்கு தேசத்துக்கு அப்படியே வாரி வாரி இறைக்கிற மாதிரியும் அவர் அந்த வாங்கின 100 ஏக்கர்லேருந்து ஒரு 5 ஏக்கர் கொடுப்பார், தானம் கொடுப்பார். யாருக்கு? திமுக அரசுக்கு. அந்த 5 ஏக்கரில் 5 ஏக்கர் சுற்றி எங்கன்னா நடுவில் கொடுப்பாங்க. ஓரமாக கொடுத்தா அந்த இடத்த டெவலப் பண்ண முடியாது. அந்த 100 ஏக்கருக்கு நடுவில் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், 100 ஏக்கருக்கு போகிறதுக்கு வழி, ரோடு, லைட்டு, தண்ணி வசதி எல்லாமே யார் செலவில்? அரசாங்க செலவில், மக்களுடைய வரி பண்ண செலவில் அதை அபிவிருத்தி பண்ணுவாங்க. பண்ணி அப்போ என்ன ஆகும், 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ஏக்கர் என்ன பண்ணும், 1 கோடி 2 கோடின்னு போகும். ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி 200 கோடி ரூபாய்க்கு விற்பார். இப்படி தான் கள்ளக்குறிச்சியில் நடந்தது. அது வழக்கில் இன்னைக்கு அந்த கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டை தடை கொடுத்துருக்காங்க, கட்டக்கூடாது. ஆனால் அதையும் மீறி கட்டி கொண்டிருக்காங்க. நீதிபதி சொல்லியிருக்காரு, நீங்கள் கட்டினா அதை இடித்து இறக்கி விடுவோன்ட்டார். கள்ளக்குறிச்சி, இப்போ உளுந்தூர்பேட்டை, திருச்சி, இப்படி பல்வேறு ஊரில் இப்படி நவீனமயமாக இன்றைக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டுகின்ற பேரில் கோடிக்கணக்கான பணத்தை இன்றைக்கு ஊழல் செய்திருக்கிறது. இதுதான் இந்த ஆட்சி. ஒரு உதாரணம், சாம்பிள். 10 வருஷமா உங்க ஆட்சி தான் இருந்தது.